फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போஹா வந்து எப்படி வந்து ரெடி பண்றதுன்னு நமக்கு வந்து பாத்தா அவலக்கி உப்புமா வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது என்னோட ஸ்டைல்ல வந்து நான் செஞ்சினே இருக்கேன். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல போட்டா நல்லா வதக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா கடுகு and then சீரகம் வந்து போட்டுட்டு ஆட் பண்ணிடலாம். இது வந்து வதக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் குட் ஃபார் இம்யூனிட்டி. பெருங்காயம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து வதங்கிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பத்து நல்லா லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். வந்து நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா நல்லா வதக்கிட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து அது வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீம் ஆகணும். நல்லா வந்து ஸ்டீம் ஆகணும். ஸ்டீம் ஆகின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். 15 மினிட்ஸ் பிறகு எடுத்து பார்த்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குது. நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லான அவலக்கி உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான அவலக்கி உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து அரைக்கிறது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 100 கிராம் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா 250 கிராம்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1/4 kg மேலே வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இது 1% கண்டினாக்கா பூண்டு வந்து நான் அதிகமாக தான் போடுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபார் இம்யூனிட்டி. ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை பற்றி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பூண்டு உரிக்கிறது சில பேர் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பூண்டு வந்து அப்படியே இதானிட்டு எண்ணெய் போட்டு தட்டிட்டு இது மாதிரி இது பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு தட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கவரில் போட்டு இப்படி தட்டினீங்கன்னா அந்த பொட்டெல்லாம் வந்து தானாக முடிஞ்சு வந்துடும். ஒரே ஒரு 5 செகண்டில் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் வந்து போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூடி வந்து இது வந்து ஆட் பண்ணோம். போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பூண்டு வந்து நல்லா வந்து மசியணும். மசிஞ்சு பிறகு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் வந்து நல்லா மசிஞ்சு பிறகு தான் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு மசிஞ்சு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஆயிலும் சரி உப்பும் சரி உப்பு கட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து உப்பெல்லாம் கூட ஆட் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா உப்பு வந்து அப்போ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கனாக்கா உப்பு வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அரைச்சிடலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து மசியணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஒன்ஸ் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு எடுத்து போடக்கூடாது, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்து போடணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சா இல்லைன்னா நல்லா வந்து மசிஞ்சுன்னு இருக்குது. இது வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கலாம். ஸோ தண்ணி விடுறதா அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப் டு 3 months வரைக்கும் கூட நல்லா வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து பூண்டோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து அதிகமாகிடும். பிகாஸ் மாங்காய் காலம் வரும். பிக்கலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட் ஜாஸ்தி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து செஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கை வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வைங்க. வெளியே வச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி கெட்டு போயிடும். இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை வெளியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரினா உப்பு வந்து அதிகமாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சிங்கன்னா கூட கெடாது. நான் ஏன் யூஸ்வலி வந்து நான் வந்து இந்த மாதிரி உப்பு ஏன் போடுறது இல்லைனாக்கா, ஸோ அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. எனக்கு குடிக்கிறது கிடையாது. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அது பிடிக்கிறது கிடையாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி வந்து அரைச்சிப்பேன். அண்ட் மோரோவர் தட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன குவான்டிட்டியில் வந்து எடுங்க. இன்கேஸ் 100 கிராம் வந்து நீங்கள் வந்து ஜிஞ்சர் எடுத்தீங்கன்னாக்கா 250 கிராம்ஸ் இல்லை 1/4 கேஜி இல்லை 1/4 கேஜிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வந்து பூண்டு எடுங்க. பூண்டு எவ்வளோ அதிகமாக வந்து போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப் டு 3 months வரைக்கும் இல்லை 1 month வரைக்கும் அப் டு 3 months வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 1 monthலேயே வந்து காலி ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஆலு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கையிலனா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து கரண்டி வச்சுன்னா நான் வந்து கையிலே வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாய் வச்சு எப்படி பண்ணுறது, இது வந்து சிம்பிள், ஈஸி. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஆயில் வந்து போட்டுக்கிறோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயம் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக. கல்லுப்பு வந்து ஆட் பண்ணணும். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த சூட்டில் வைக்கிறாரு. ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து அதுவும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மாஷ் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஸ்மாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூரி தான் நான் செஞ்சுருக்கிறது. இது வந்து பூரி சாகு ஐகா ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது மாதிரி குத்தி விட்டிங்களா என்னன்னா அந்த நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நம்ம பச்சை வாசம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான் சமையலில் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போட்டுக்கலாம். தண்ணி போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்.
ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு பொட்டேட்டோவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வர மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ குயிக்காகவும் வந்து முடிஞ்சிடும். வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பொட்டேட்டோ சாகு வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கிட்டோம். ஸோ அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஆலு பல்லிய சாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கும்போது உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு பூரி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காயணும். ஸோ காஞ்சிச்சேன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு இப்போ வந்து செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி வந்து எண்ணெய் காஞ்சிச்சா இல்லைன்னு தெரியறது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ இப்படி போட்டு பாருங்கள், நல்லா வந்து மேலே பொங்கி வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிக்கிட்டே அர்த்தம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு இப்படி வச்சு இப்படி கை ஓரமாக அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எண்ணெய் வந்து இப்படி போடுங்க. போடுறதுனால என்ன ஆகும்னா பூரி வந்து நல்லா உப்பும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உப்பி வந்துனே இருக்குது. ஸோ ஹோட்டலெல்லாம் செய்கிறப்போ உப்புது, நம்ம வீட்டில் செய்யும் போது ஏன் உப்புறது இல்லைன்ட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு மாவு எதுனா மிஸ்டேக்கா அந்த மாதிரிலாம் தோணும். எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இப்படி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் வந்து இப்படி காஞ்சி பிறகு இப்படி எடுத்துடுவாங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சிம்பிள் டிப் ஹோட்டல்கார் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ப்ளஃபியான பூரி அண்ட் தென் ஆலு சாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கேக்காக செய்யணும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து இது வந்து செய்வோம். ஸோ இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு செஞ்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டி பச்சை மிளகா இருந்தால் போடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ.